காயல் பணத்தில காயல் பண்ண புளியாணம், அப்புறம் களரி ரசம்னு 2 டைப் ஆஃப் ரசம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீடுகள்ல செய்யக்கூடிய புளியாணம் தான். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, புளிய நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா உரல்ல ஒண்ணு ஒண்ணா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, அப்புறம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு ஒண்ணா தட்டிட்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் நம்ம உரல்லேயே போட்டு நம்ம இடிச்சுக்கலாம். நம்ம உரல் இல்லைன்னா மிக்ஸியில் லேசாக நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம அம்மியில் கூட தட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நம்ம பொடி வெங்காயம், அப்புறம் 2 மிளகாய் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக, அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம உரலையும் நல்லா தட்டிட்டு, இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளியில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் நம்ம பிசைஞ்சு விடணும். இந்த புளி கரைசலோடைய 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு சட்டியை நல்லா ஹீட்